ஆலயம் செல்வோம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலூர் சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில் பார்க்க போகிறோம். கட்டிடக்கலைக்கே சான்றாக விளங்கும் திருக்கோயில் இது. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த கோயிலோட அழகை ஃபுல்லாக தரிசிக்க முடியாது. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப டைம் எடுத்து பார்க்க வேண்டிய கோயில். பெங்களூர்லேருந்து 221 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த கோயில் ஹாசன்லேருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோயிலில் நம்மளால் தசாவதார காட்சிகள், சிவனின் கஜசம்ஹார கோலம், லக்ஷ்மி நாராயணன், சரஸ்வதி, மூலவரோட பின்புறத்தில் பெருமாள் பாதம், யானை, குதிரை வீரர்கள், நடனமாதர்கள் எல்லாத்தையுமே அழகாக பார்க்க முடியும். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லுது. மிக மிக நுட்பமான வேலைப்பாடுகள். மூலவர் மோகினி அலங்காரத்தில் காட்சி தருவது தனி சிறப்பு. சென்னகேசவரின் நெற்றியில் ஸ்ரீசூரணம் செந்நிறத்தில் நமக்கு காட்சி தருகிறார். நின்ற கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். முகத்தில் பெண்மையின் எழிலும் கண்களில் அருளும் இசையோடுகிறது. மூக்குத்தி அணிந்துள்ளார். பாதத்தில் சதங்கையும் குலுசும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சங்கு சக்கரம் இரண்டையுமே மேலிரு கைகளில் தாங்கி நிற்கின்றார் பெருமாள். வலக்கையில் திருமகள் போல தாமரை மலரை தாங்குகின்றார். இடக்கரம் கதாயுத்தை தாங்கி நிற்கிறது. பெரிய பீடத்தின் மேல் 6 அடி உயரத்தில் இந்த பெருமாளின் திருவுருவம் இருக்குது. கேசவன் என்றால் தடைகளை நீக்குபவன். இந்த கோயில் கோபுர கலசத்தை கண்டால் சாப விமோச்சனம், சென்னகேசவரின் பாதத்தை தரிசிப்பதால் பாவ விமோச்சனம் உண்டாகும். கோபுரத்தை தாண்டி போகும்போது கருடாழ்வார் சிறகை விரித்தபடி மூலவர் சந்நிதியின் முன் திறந்த வெளியில் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலை. எவ்வளோ சொன்னாலும் நிறைய வாட்டி அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, இதை தாங்க சொல்ல முடியுது. ஏன்னா கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லுது. நீங்கள் பழைய நாள் கட்டிடக்கலைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலோட தாயார் சௌமிய நாயகி. சௌமியம் என்றாலே அழகுதாங்க. அழகில் மயங்கிய சென்னகேசவ பெருமாள் பாதம் தேய நடையாய் நடப்பதாக சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தாயாரோட பெருமாள் பவனி வராரு. சனிக்கிழமையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட மஞ்சள் சேவையில் நமக்கு காட்சி தராரு. 1000 ஆண்டுக்கு முன்பு ராமானுஜர் இங்கு வந்தார். அனைத்து ஜாதி மக்களுக்கும் சென்னகேசவரை வணங்க ஏற்பாடு செய்தார். இந்த பகுதி மக்கள் இவரை குலதெய்வமாகவே வணங்குகிறார்கள். தினமும் மத்தியானம் இந்த கோயிலில் அன்னதானம் உண்டு. திருகாசுரன் பல வரங்களை பெற்றான். யாரோட தலையில் அவன் கை வச்சாலும் அவங்க சாம்பலாயிடுவாங்க. அதில் ஒரு வரம். அதனால் அவனுக்கு பஸ்மாசுரன் பேர் வந்துச்சு. கண்ணில் பார்த்தவங்களை எல்லாரையும் சாம்பலாக்கி விட துணிந்தான். தேவலோகமும் அசுரர்களால் ஆட்டம் கண்டது. தேவர்கள் அனைவரும் செய்வதறியாமல் மகாவிஷ்ணுவிடம் உதவி நாடினார்கள். பெண் பித்தனான அசுரனை அவன் வழியிலேயே சென்று சம்ஹாரம் செய்ய மோகினியாக வடிவெடுத்தார் விஷ்ணு. அசுரனின் முன் சென்று அவனை மயக்கினார். காம வலையில் சிக்கிய அவனை நீராட வரும்படி கூறினார். அவன் நீராடும் பொழுது தலையில் தேய்க்கும்படி கூறவே மோகினியின் அழகில் தன்னிலை மறந்த அவன் தலையில் கை வைக்க சாம்பலாகிவிட்டான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்த இந்த லீலையை நடத்தினார் விஷ்ணு. இந்த சம்பவம் நேர்ந்த இடத்தில் மகாவிஷ்ணுவுக்கு கோயில் எழுந்தது. அதுதான் இந்த வேலூர் சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில். குடும்பத்திற்காக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் இவரை வணங்கி வந்தால் அந்த பணிகள் நிச்சயம் வெற்றி பெறுங்க. குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறோம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் தடைபடக்கூடாது, உயர் பதவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கல்வியில் தேர்ச்சி பெறணும். இப்போ லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா குடும்பத்துலேயுமே லேடிஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணிச்சுமை ஜாஸ்தி இருக்குது. நீங்கள்லாம் இந்த கோயிலில் பெருமாளை வேண்டிக்கோங்க. நமக்கு அதுக்கு உண்டான சக்தியும் தைரியத்தையும் பெருமாள் நமக்கு கொடுத்து அருள்வார். பிட்டி தேவராய மன்னன் இந்த பகுதியில் 10ஆம் நூற்றாண்டில் ஆண்டு வந்தார். அவர் ஜைன மதத்தை சேர்ந்தவர். மன்னனின் மகளுக்கு பேய் பிடித்து பைத்தியம் போல இருந்தால் விஷ்ணு பக்தியான மன்னனின் மனைவி தமிழகத்திலிருந்து வந்த ராமானுஜரின் உதவியை நாடினார். ராமானுஜரும் பேயிடமிருந்து இளவரசியை மீட்டால். இந்த நிகழ்ச்சிக்கு பின் பிட்டிதேவராயன் தன் பெயரை விஷ்ணுவர்தன் என்று மாற்றிக்கொண்டார். தீவிர விஷ்ணு பக்தனாக 5 கோயில்களை கட்டினார். இந்த கோயில் பஞ்சநாராயண தலங்களில் ஒன்று.
விஷ்ணுவர்தன் கட்டியது தான் வேலூர் கேசவ நாராயண பெருமாள் கோயில். இது தவிர கட வீரநாராயணன், மேல்கோட்டை செல்வநாராயணன், தலக்காடு கீர்த்தி நாராயணன், குண்டலப்பேட்டை விஜயநாராயணன் கோயில்களும் இவரால் கட்டப்பட்டது தான். ரொம்ப அழகான கலைநயம் மிக்க கோயில் இந்த கோயில். நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. நம்ம பதிவுகளில் கோயில் தல சிறப்பு, தல வரலாறு, கோயிலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம போனால் என்ன பலன் கிடைக்கும் எல்லாம் சொல்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நல்ல அனுபவமாக இருக்கும். மனசார கடவுளை வேண்டிக்கோங்க, முழு பக்தியோடு வேண்டிக்குங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கும் கொடுத்து அருளுவார். நன்றி, வணக்கம்.